ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கலர் மாறாமல் டேஸ்டியான செங்கீரை பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 3 எண்ணிக்கையில் வரமிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கழுவி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கிற செங்கீரையை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எப்போவுமே கம்மியான அளவு தான் நம்ம சேர்த்தணும். ஏன் அப்படின்னா கீரை கம்மியான அளவு சேர்த்துனா மட்டும்தான் கலர் மாறாமல் இருக்கும், இல்லைன்னா கலர் மாறிடும். அதுக்காகத்தான். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொத்தமல்லி தலைகளை நல்லா தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கலர் மாறாத டேஸ்டியான நம்மளுக்கு செங்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாத்தில் சாப்பிட்டா செமையாக இருக்கும். தேங்க்ஸ் டு வாட்சிங்.